இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆமணக்கு வந்து பயிர் வந்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஏரியா கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது உற்பத்தி செலவு வந்து கம்மி. இன்னும் வந்து மாற்று பயிராக முக்கியமாக மானாவாரி பயிராக பயிர் செய்வதற்கு ஆமணக்கு மிக உகந்தது. ஆனால் அது வயசு பார்த்தீங்கன்னா 175 180 நாள் வரைக்கும் 6 மாதம் பயிர். எங்கெங்கெல்லாம் மானாவாரி சுத்தமாக மானாவாரி தண்ணீர் பற்றாக்குறை எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து ஆமணக்கு வந்து பயிர் செய்யலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் நம்ம ஏத்தாப்பூர் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஏத்தாப்பூர் 1லேருந்து ஏத்தாப்பூர் 3 வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க ரகம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது. முக்கியமாக மானாவாரி சில இடத்துல வந்து மாற்று பயிராக பயிர் செய்ய சொல்லியிருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பயிரிடுற இடத்துல இந்த காட்டுப்பன்றி தொல்லை, மயில் தொல்லை, குரங்கு தொல்லைலாம் இருக்குன்னு விவசாயம் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆமணக்கு பயிர் செஞ்சிங்கன்னா அதிக மகசூல் கிடைக்கலாம். இதை வந்து இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரப்பு பயிராகவும் பயிர் செய்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு பயிராக பயிர் செஞ்சால் மணிலா மற்ற நிறைய இடத்துல உளுந்து இதெல்லாம் பயிர் செய்யல. வரப்பு பயிரை பயிர் பண்ணால் உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இந்த ஆமணக்கு பயிருக்கு தான் போகும். மற்ற எந்த பயிர் நம்ம மெயின் பயிர் சாகுபடி இடத்துல எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது. ஆகவே விவசாயிகள் வந்து வரப்பு பயிராகவும் பயன்படுத்தலாம், மெயின் பயிராகவும் மாற்று பயிராகவும் பயன்படுத்தி மகசூலை வந்து அதிகரிக்கலாம். சூரியகாந்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரியா நமக்கு வந்து ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது. விவசாயிகள் முன்ன இடத்துல நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் வந்து குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு முக்கிய காரணம் குருவி தொல்லை. ஒரு சில இடத்துல வந்து ஏரியா அதிகமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் போகிறாங்கன்னா இந்த குருவி தொல்லை அதிகமாக இருக்கும். அதுமாதிரி மழை பெஞ்சால் அதிக மழை பெஞ்சாலும் சாயக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டாங்க. அந்தமாரி அதுதான் முக்கிய காரணமாக இருக்கும்.